வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் சாரோட பிறந்த நாள். அவருக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி நம்ம வீடியோக்குள்ள கடந்து போலாம். இப்ப நம்ம சிஎம் சார் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்கிற விஜய் சார பத்தி பல விதங்கள்ல பல மாதிரியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. காரணம் வந்து, அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி விமர்சனம் பண்ணக்கூடாதோ, அத விட மோசமான நிலைமையில பார்த்தீங்கன்னா, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றத்த கொண்டு வரேன், மாற்றத்த கொண்டு வரேன்னு சொன்னாரு. அவர் என்ன மாற்றத்த கொண்டு வந்தாரு? அப்படின்னு சொல்லி, அதாவது எப்படியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதோ, அத விட மோசமான நிலையில விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கிறப்ப எனக்கு அ விஜய் சார பத்தி இந்த ஆட்சிய பத்தி நான் பேசக்கூடாதுன்னு தான் வந்து நான் வேற வீடியோ போலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா, இந்த சில விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கிறப்ப மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோவ நான் எடுக்க காரணமா இருந்தது. இப்போ மாற்றத்த குடுக்கல, மாற்றத்த குடுக்கலன்னு சொல்றீங்களே, மாற்றத்த வந்து எந்த மாதிரி மாற்றத்த நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அ இல்ல நான் கேட்கிறேன். எந்த மாரி மாற்றத்த எதிர்பார்க்கிறீங்க? 50, 60 வருஷமா ஒரு திராவிட கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மாறி, மாறி தப்பு பண்ணாங்க. மாறி, மாறி அவங்க வந்து இவங்க இவங்க தப்பு பண்ணாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்தாங்க. அவங்க தப்பு பண்ணாங்க. மாறி, மாறி தப்பு பண்ணி தமிழ்நாட்ட அ நல்லது வந்து கம்மியா செஞ்சிருக்காங்க. பல விதங்கள்ல வந்து தமிழ்நாட்ட வந்து ஒரு 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 தாறுமாறான வழிகள்ல கொண்டு போனாங்க. ஆனா, ஒரு சில சமயங்கள்ல நல்ல விதமா தான் பண்ணாங்க. அது வந்து குறை சொல்ல முடியாது. ஆனா, மாறி மாறி வந்து 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இதற்கான மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு எல்லா மக்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா, அந்த மாற்றத்த கொண்டு வரதுக்கு பலர் வந்து முயற்சி பண்ணாங்க. பல கட்சிக்காரங்க வந்து அ எலக்ஷன்ல நின்னாங்க. ஆனா, எல்லாரையும் நம்ம தோற்கடிச்சோம். இந்த 2 பேர் மட்டும் தான் மா அ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, இப்ப விஜய் சார் வந்திருக்காரு. அவரு மாற்றத்த கொண்டு வரேன்னு சொன்னாரு. அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு கேட்கிறீங்களா? அதாங்க. ஒரு எலக்ஷன் நடக்குதுன்னா, அந்த எலக்ஷனுக்கு என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, உங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பணம் குடுக்க ஆரம்பிச்சாங்க. பணம் குடுத்தா தான் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு சூழ்நிலைய உருவாக்குனது யாரு? திராவிட கட்சிகள். திராவிட கட்சிகள் தானே பணம் குடுத்தாங்க. அவங்க தானே எ எந்த கட்சிக்கு அதிகமா பணம் குடுக்குறாங்களோ, அந்த கட்சி ஜெயிக்குங்கிற ஒரு சூழ்நிலை இந்த தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அந்த சூழ்நிலைய உடைச்சது யாரு? நம்ப தளபதி சார் தானே. நம்ம விஜய் சார் தானே உடைச்சாரு. இல்ல அணில் குஞ்சுகள் தான் ஓட்டு போட்டாங்க, தற்குறிகள் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா அது? சொல்லுங்க அது உண்மையா? ஒரு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டுல மாற்றத்த வேணும்னு பலர் பல விதங்களில வந்து ஆசைப்பட்டாங்க. அப்படி ஆசைப்பட்டதுல ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கல. 3 விதமான நபர்கள் வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. என்ன 3 இதுன்னு கேட்கிறீங்களா? மக்கள் வந்து இந்த 2 கட்சிகளும் மாறி, மாறி ஜெயிக்கிறத பார்த்து வெறுத்து போயி, ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னு பணமே வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ ரசிகர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைச்சுட்டு இருக்காங்க. அது இல்ல. இந்த திராவிட கட்சிகள எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு பல தலைவர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரே எடுங்களேன். அவர் என்ன பண்ணாரு? கட்சி ஆரம்பிச்சு எலக்ஷன்ல நிக்கலாம்னு நினைக்கிறப்ப, ஃபீல்டுல வந்து ஒரு சில விஷயங்கள வந்து அவரு ஆ ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப, மக்கள் வந்து பணம் குடுத்தா மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப வேதனைப்பட்டாரு. மக்கள வந்து இந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்களே! இவங்க காசு குடுக்காம ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாரு. இத எப்படி மாத்துறது? இது எப்படி மாற்றத்த கொண்டு வரதுன்னு அவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு. நம்ம சூப்பர் ஸ்டார். ஆனா அவரு இப்ப கட்சி ஆரம்பிச்சு அவரு கலைச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. ஆனா, அவ்ளோ பெரிய பிரபலமான சூப்பர் ஸ்டாரே வந்து அவ்ளோ யோசனை பண்ணாரு. ஆனா, நம்ம தளபதி விஜய் சார் வந்து அசால்ட்டா வந்து எந்த கட்டமைப்பும் இல்லாம சூப்பரா வந்து ஆட்சியில நின்னு ஜெயிச்சாரு. அவரு ஜெயிச்சதுக்கு காரணம், பலர் வந்து திராவிட கட்சிகள வந்து தோற்கடிக்கணுங்கிற அந்த ஒரு ஒரு மனசுல வந்து பல பல வருஷங்களா, பல வருடங்களா இந்த விஷயங்கள் வந்து மனசுல தோண்டிக்கிட்டே இருந்திருக்குது. அதனால வந்து அவங்க தோற்கடிச்சாங்க. ரசிகர்கள் மட்டுமா ஓட்டு போட்டாங்க? மக்கள்ல பல பேர் ஓட்டு போட்டாங்க. புதுசா வந்த நபர்கள் ஓட்டு போட்டாங்க. பழைய ஆட்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன் அரசு ஊழியர்களே மெயினா போட்டாங்க. அரசு ஊழியர்களுக்கு எவ்ளோ திராவிட கட்சிகள் செஞ்சிருக்காங்க. ஆனா, அவங்களே வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. காரணம், இந்த திராவிட கட்சிகள
மாறி மாறி ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் நாட்டை வந்து மாறி மாறி ஜெயிச்சு பணம் கொடுத்து ஜெயிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே ஒரு கட்டத்துல வெறுப்பு வந்துருச்சு. அதுதான் காரணம். இப்போ அவர் ஜெயிச்சாருன்னா எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்காரு. இது மாற்றம் இல்லையா? சொல்லுங்க. அந்த 1 மாசம் 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து அவர் குடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேத்தணும்னு எல்லாரும் சொல்றீங்க. இல்ல திராவிட கட்சிகள் எல்லாமே வந்து வந்த உடனே ஒரு 2 மாசத்துல எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேத்திட்டாங்களா? சொல்லுங்க. எத்தன வாக்குறுதிகள நிறைவேத்துனாங்க? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளுமையா வந்தாரு. யாரு? பெருந்தலைவர் காமராஜர். அவரு அவருடைய காலத்துல செஞ்ச நன்மைகள் ஏராளமான நன்மைகள் செஞ்சாரு. அவரு எவ்வளவு நன்மை செஞ்சாரு. அவரால தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு சொர்க்க பூமியா மாத்துனாரு. ஆனா அப்பேற்பட்ட காமராஜரையே தோற்கடிச்சது யாரு? டிஎம்கே. டிஎம்கே கட்சி அப்பேற்பட்ட காமராஜரையே தோற்கடிச்சுச்சு. அவருடைய அந்த நன்மைகள இந்த நிமிஷம் வரலையும் அவர் மாதிரி யாரும் ஆட்சி பண்ணவே முடியாது அப்படின்னு எல்லா தலைவர்களும் அவரை தான் உதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட காமராஜரையே தோற்கடிச்சது டிஎம்கே. அண்ணாதுரை அண்ணாதுரை சிஎம். அவரு தான் தோற்கடிச்சாரு. அவரு தோற்கடிச்சு அடுத்து இவர் ஆட்சிக்கு வந்தாரு. அப்பேற்பட்ட காமராஜரையே தோற்கடிச்ச மக்கள் தானே நம்ம மக்கள். இப்ப மு.க. ஸ்டாலின் சார் நல்லா ஆட்சி பண்ணாரு. ஆனா விஜய் சார் வந்து தோற்கடிச்சிட்டாரு. அதுக்காக இவரு நல்லா ஆட்சி பண்ண மாட்டாரா? காமராஜர் தோற்கடிச்ச உடனே அண்ணாதுரை சார் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு ஆட்சி நல்லாட்சி பண்ணலையா? பல மாற்றங்களை பண்ணலையா? அது மாதிரி நம்ம விஜய் சாரு பல மாற்றங்களை பண்ணுவாரு. இல்ல இவர் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பல தவறுகள் நடக்குது, பல குற்றங்கள் நடக்குது, பல அவங்க கட்சிக்காரங்களே தப்பு பண்றாங்க. ஏன் திராவிட கட்சிகள் செய்யலையா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டுமா? அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சிக்கு வந்தப்ப என்ன பண்ணாங்க? நன்மை செஞ்சாங்க, செய்யலன்னு சொல்ல. ஆனா சங்கராச்சாரியே ஜெயில தூக்கி போட்டாங்க. நம்ம கலைஞர் ஐயா அவரே ஜெயில தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? நம்ம தளபதி சார் அப்படி பண்ணாரா? இல்ல. நான் பண்ணணும்னு சொல்லல. எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் பண்ணல, பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் மக்களுக்காக வந்திருக்காரு. மக்களுக்காக வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அவரை பல விதங்கள்ல பல மாதிரி அவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்தார். அவர் என்ன பண்ணாங்க? பல விதங்கள்ல அவரை விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவரு விமர்சனங்களை எல்லாம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு. அதே சிறப்பான ஆட்சியை கொடுத்ததுனால அவரு அசைக்க முடியாத தலைவரா மாறினார். இப்போ அப்படிதான். நம்ம தளபதி சிஎம் சார் நல்லாட்சி கொடுப்பாரு. மக்களுக்கு ஏத்த ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாருன்னு நம்ம எல்லாரும் நம்பலாம். இப்ப மு.க. ஸ்டாலின் சார் அவருடைய ஆட்சியை பத்தி சொல்லட்டுமா? அவரு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாரு. நான் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. அவர் பண்ணாரு. ஆனா ஒரு விஷயத்த பண்ணாரு. என்ன பண்ணாரு? நம்ம பிரதமர் பாத்தீங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் உங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நீங்க பணமே குடுக்கலனாலும் பரவால்ல, மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாதுன்னு போல்ட்டா சொன்னார். வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுல நெறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ல வேலைக்கு வந்து சேர்ந்தாங்க. நீட் அவரால தான் வந்துச்சு, அதிமுக ஆட்சியில. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, வட இந்தியர்கள்லாம் தமிழ்நாட்டுல சேர்த்து, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத அளவுக்கு பண்ணாரு. அப்படி பண்ணப்ப, நெறைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாம ஏற்கனவே தமிழ்நாட்டுல வேலை இல்லாத திண்டாட்டம் நெறைய இருக்கு. ஆனா அவருடைய ஆட்சியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருச்சு. டிஆர்பி எக்ஸாம்ல கம்பல்சரி தமிழ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கொண்டு வந்தார். தமிழ்ல பாஸ் பண்ணாதான் நீ மேஜர் எக்ஸாமோட மார்க்கே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். தமிழ் எல்லாரும் கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் எழுதுறப்ப தமிழ் கம்பல்சரின்னு சொல்லி ஒரு தமிழை கொண்டு வந்தார். நான் கேட்குறேன், நான் வந்து தமிழ்ல படிச்சிருக்கேன். நான் ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சிருக்கேன். இப்ப நான் எதுக்கு தமிழ்ல நான் எக்ஸாம் எழுதணும்? 'புரியலையா?' என்னோட சிலபஸ் காமர்ஸ்.
நீ தமிழையும் கம்பல்சரி அதில் பாஸ் பண்ணாதான் உன்னோட மேஜர் பேப்பரு எழுத முடியும். ஒரு ஒரு சூழ்நிலை எதுக்கு உருவாக்குனாங்க? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து தமிழ், அதாவது வட இந்தியர்களுக்கு கம்பல்சரி நீ தமிழில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அவங்க வந்து கம்பல்சரி நீங்கள் தமிழில் பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மெயின் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. தமிழ்லையே நாங்கள் படிச்சிருக்கோம் ஸ்கூலில், எங்களுக்கும் தமிழில் பாஸ் பண்ணணும், வட இந்தியர்களுக்கும் தமிழில் பாஸ் பண்ணணும், சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கும் தமிழில் பாஸ் பண்ணணும். இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? இல்லை, அவர் கொண்டு வந்த திட்டம் வந்து நல்ல விஷயம்தான், நான் வந்து பாராட்டுறேன். வட இந்தியர்களை வந்து வேலைக்கு, தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு சேர்க்காம நிறைய விஷயங்களை தடை பண்ணாரு, அதெல்லாம் நல்ல சந்தோஷம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் எல்லாரும் தமிழில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கீம் எது கொண்டு வந்தார்? சிபிஎஸ்சியில் படிச்சிருக்காங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் ஹிந்தி படிக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்டேட் போர்டில் வந்து எக்ஸாம் எழுதி ஒரு போஸ்டிங் கிடைக்கணும்னா அவங்க தமிழில் பாஸ் பண்ணுன்னு சொல்லட்டும். ஓகே, அது நியாயமான காரியம். வட இந்தியர்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, அவங்க வந்து கம்பல்சரி வந்து தமிழில் பாஸ் பண்ண சொன்னால் நியாயமானது. நான் தமிழில் படிச்சிருக்கிறேன், நான் தமிழில் மறுபடியும் எக்ஸாம் எழுதி அந்த வேலைக்கான அந்த எக்ஸாம் எழுதி தமிழ்லையும் பாஸ் பண்ணாதான் எனக்கு வந்து வேலை உண்டு அப்படின்னு சொன்னால் இது என்ன நியாயம்? எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. அவர் வந்து பிஇ முடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் தமிழ் எக்ஸாமில் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப தமிழில் அவ்வளோ டீப்பாக கேட்டிருக்காங்க. 1ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் படிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எழுதுனா ரொம்ப டீப்பாக கேட்டிருக்காங்க. என்னால் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணவே முடியல, பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிஇ படித்த ஒருத்தர் அந்த எக்ஸாம், தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. இது வேதனையான விஷயம் இல்லையா? தமிழ்நாட்டில் தமிழில் படித்தவங்க தமிழ் எக்ஸாம் எதுக்கு எழுதி பாஸ் பண்ணணும்? எதுக்கு அந்த கம்பல்ஷனை கொண்டு வந்தாங்க சொல்லுங்க? எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சிஎம் சார் வந்து பல வகைகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நன்மைகளை செய்வார், பல ஆட்சிகள் நல்ல முறையில் அவர் செய்வார். நம்ம எல்லாரும் உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.